ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதோட 2 தக்காளி, நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க. 2 தக்காளி, அதை எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தக்காளியோடு சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிக்கோங்க. இது ஊற்றுறதுனால என்னென்னா சீக்கிரமாக வந்து பருப்பு வேகுங்க, அதுக்காக தான். அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அரை வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் எல்லாத்தையும் மூடி விசில் அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பருப்பு வெந்திருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த சாம்பாருக்கு வச்சாலுமே லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகுங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது மசிச்சே விட தேவையில்லை, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி இது வந்து மீடியம் ஹீட்டில் அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்ருங்க. உப்பு போட்டு இதில் வந்து நம்ம எந்த மசாலா பொடியுமே சேர்க்குறது இல்லைங்க. இந்த காய்ச்சல் டைம்லலாம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கிறலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நைஸாக அரைச்சிடாமல் 2-3 தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு கொஞ்சோண்டு கடுகு போட்டு நல்லா வெடிச்சிடட்டுங்க. அதோட உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா அதில் வந்து பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால தான். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல ஜீரகம், மிளகு, பூண்டு, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. இதோட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் இருந்தால் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா பூண்டுலாம் கருகி போயிடும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க பருப்பில். பாருங்கள், பருப்பு எல்லாத்துல சேர்த்துட்டேன். வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டு லாஸ்ட்டாக மல்லிகை தண்ணி தூவிங்கன்னா உன்னோட சூப்பரான தக்காளி சூப்பு ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய்ச்சல் டைம்லலாம் குழந்தைங்களை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.